போன வீடியோவில் சிம்பிளிஃபிகேஷன் இன்ட்ரொடக்ஷன் எல்லாம் பார்த்துருப்போம். அதில் என்டிபிசி கொஷின்ஸ், எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சிம்பிளிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி அடிஷ்னல் சப்ராக்ஷன் அந்த மெத்தடில் ஒரு சம் பார்க்குறோம். அதில் என்ன எப்படி கொடுத்துருவேன் பாருங்களேன். 484.71 285.33 மைனஸ் 827.38 ப்ளஸ் 73.9. இவங்க கொடுத்துருக்க கொஷின்ஸை இதை ஆட் பண்ணுறது தான். ஆட் சப்ராக்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஆனால் எப்படி பண்ணணும், இந்த சப்ராக்ஷன் லாஸ்ட்டாக பண்ணணும். அடிஷன் வந்து மற்ற எல்லாமே ஆட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு 484.71 285.33 73.9 0 ஆட் பண்ணிடணும். சீக்கிரமாக ஆட் பண்ணணுன்னா தான் சீக்கிரமாக போட முடியும். 4 7 plus 3 10 plus 9 19 5 10 3 1 8 3 24 4 2 8 843.94 அப்புறம் 827.38 மைனஸ் பண்ணோம் பாருங்க. 6 8 5 ஆயிரும். 5 6ல் எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது? ஒன்று தான். அப்படின்னா இப்படி ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கணும். ரொம்ப இழுத்துட்டு போயிட்டே இருக்க வேணாம். ஏன்னா இதுக்கும் அப்புறம் இதெல்லாம் ஆட் பண்ணோம் அது பண்ணோன்ட்டு யோசிச்சுட்டோம்னா டைம் ஆகும். இல்லைனா இங்கே 6ன்னு வரப்பே 6ன்னு முடிகிற ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதை டிக் போட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த சம் பாருங்கள். இது வெறும் டெசிமலில் அடிஷன் மட்டும்தான். 919 9.019 0.919 9.0019. இது இப்படி டிஜிட் கரெக்டாக வச்சு போட்டால் மட்டும்தான் இது வந்து அடிஷன் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா மிஸ்டேக் பண்ணிடுவோம் இதையும். அதனால தான் இப்படி எடுத்து எழுதிட்டு போடுறோம். 1 3 9. இந்த ஆப்ஷன் இந்த இப்படி முடிகிற ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். 939 2 ஆப்ஷன்ஸ் அப்படி இருக்குது. அதனால் திருப்பி இதையும் சால்வ் பண்ணி தான் ஆகணும். இப்போ 999 27 9 3 சார் 27 7 7 முடிகிற ஆப்ஷன் இது தான். அடுத்த கொஷின் பார்க்கலாம். இந்த சம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான சம் தான். ஆனால் இதுலேயும் மிஸ்டேக் பண்ணுவாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 243 அதாவது டிவைடட் பை கண்டினியூஸாக டிவைடட் பைன்னு போட்டு 4 3 கொடுத்துருக்காங்க. இது எப்படி தான் பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு நான் எப்படி போடணும்னு சொல்கிறேன். நார்மலாக எப்படி போடணும், இப்படி போடணும். இந்த ஆரோ மார்க் படி போட்டு போகணும். 243 டிவைடட் பை 3 போடணும். 24 3 அப்படின்னு போடணும். போடணும்னா 8 1 வருமா. அதுக்கப்புறம் டிவைடட் பை இந்த 3 81க்கு 3 போட்டோம்னா 6 8க்கு 6 அப்புறம் 2 21 2 7 வருமா. இந்த 3 போச்சா. அடுத்து 3 போட்டால் இங்கே 9 வரும். இந்த 3 போச்சா. அடுத்த 3 இப்படி போடணும். ஆன்சர் வந்து 3 அப்படின்னு போடணும். ஆனால் மிஸ்டேக் எப்படி பண்ணுவாங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டரில் போட்டுருவாங்க. எப்படின்னா 3 டிவைடட் பை 3 1 திருப்பி 1 இருக்கா. 1 டிவைடட் பை 3 சரி 3 டிவைடட் பை 1னாலும் 3 தான் அப்படின்ட்டு திருப்பி 3 டிவைடட் பை 3 1 243 டிவைடட் பை 1 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. போட்டு 243 தான் ஆன்சர். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருப்பான். நம்மளை குழப்பறதுக்கு அந்த ஆப்ஷனும் கொடுத்துருப்பான். இப்படி மிஸ்டேக் பண்ணுவோன்னு தெரிஞ்சு இந்த ஆப்ஷனும் கொடுத்துருப்பான். ஆனால் நம்ம போடுற மெத்தட் எப்போயுமே லெஃப்ட் டு ரைட்டில் தான் சால்வ் பண்ணணும். எல்லாமே சேம் சிம்பிள் இல்லை. டிவிஷன் எல்லாமே சேம் சிம்பிள்ன்றனால நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுவோம்னா எந்த பக்கம் தான் ஆரம்பிக்குது அப்படின்னு தேவையில்லை. எல்லாமே இது டிவிஷன் தானே, இப்படியும் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம். அப்படி பண்ணக்கூடாது. லெஃப்ட் டு ரைட்டு தான் சால்வ் பண்ணணும். சேம் இதாக இருந்துச்சுன்னா போர்ட் மாஸ் ரூல் படி அந்த ப்ராக்கெட்டு ஆஃப் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ராக்ஷன் அந்த மெத்தடில் போடணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த சம் பார்த்தீங்களா, பார்த்த உடனே ஆன்சர் போடுற மாதிரி இருக்கணும். இந்த சம்மெல்லாம்
190 மல்டிப்ளிகேஷனாக 0.0019 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சம்முக்கு பாருங்கள், அவனே இதையும் கொடுத்துட்டான். 19 × 19 361 கொடுத்துட்டான். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 361 தான் வரும். ஆனால் டிஜிட் மட்டும் தான் ப்ராப்ளம். டிஜிட் ப்ராப்ளம்னா இந்த 190 19 × 10ன்னு பண்ணலாமா? இதை வந்து 19/10,000 அப்படின்னு எழுதலாமா? இப்போ இந்த ஒரு 0 இந்த 0 போயிடுச்சு. அப்போ 3 0 தான், 3 0 தள்ளி வைக்கணும். இதுதான் இது பார்த்த உடனே நம்ம சொல்லணும். நான் 190 இருக்குன்னா இந்த 0 இங்கே இருக்க 0 போச்சுன்னா இங்கே ஒரு 0 சேர்ந்து வந்துடும். இந்த டிஜிட் இங்கே தள்ளி போயிடும். தள்ளி போச்சுன்னா இங்கே 3 டிஜிட் தான். அப்படின்னா ஆன்சருக்கு வந்து 3 டிஜிட் தள்ளி வச்சா போதும் அப்படின்ட்டு மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணி டிக் பண்ணிடணும். 0.361 தான் ஆன்சர் அப்படின்ட்டு சொல்லிடணும். நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். இந்த கொஷின் பார்த்தீங்களா, சிம்பிளிஃபிகேஷன் கொஷின் தான். என்டிபிசியில் கேட்டிருக்கான். இந்த கொஷின் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸும் நிறைய கேட்குறாங்க. ஆனால் நமக்கு இதை வந்து என்னடா இவ்வளோ பாயிண்ட்ஸாக இருக்குது, ஆட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும் போல இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். அவ்வளோ தேவையில்லை. அப்ராக்சிமேட் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா கொஷினில் இதெல்லாம் ரவுண்ட் பண்ணிடணும். இப்போ 7.6 இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு நம்பர்ஸ் இருக்குது. 2.6A7 அல்லது 8 அப்படின்ற மாதிரி கொஷின் நம்பர் இருக்குன்னா இது எப்படி எடுத்துக்கலாம்? 3 அப்படின்னு ரவுண்ட் பண்ணிக்கலாமா? ஏன்னா அபோவ் 5 பாயிண்ட்டுக்கு மேலே பாயிண்ட்டு அபோவ் 5 இருந்துச்சுன்னா ஒரு நம்பருக்கு வந்து அதுக்கு பக்கத்தில் 0.5க்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம அந்த நம்பரை வந்து ரவுண்ட் பண்ணி எடுத்துக்குவோம். ரவுண்ட் பண்ணி இங்கே என்ன நம்பர் இருந்தாலும் அதோட +1 அப்படின்னு சேர்த்திட்டு ஆட் பண்ணிவிட்டு ரவுண்ட் பண்ணிக்குவோம். இதே மெத்தடில் ரவுண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த அப்ராக்சிமேட்னாவே நம்மளுக்கு ஏறக்குறைய எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு அர்த்தம். இப்போ 67.6 இருக்குது. அது வந்து 0.5க்கு மேலே அதிகம் இல்லை அப்படின்னா அது 68 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது 5.12 இது 5 கீழே தானே, 0.5க்கு கீழே இல்லை. அப்போ வந்து அதை வெறும் 5 அப்படின்னு எடுத்துக்கணும். -0.8 அப்படின்னு எடுத்துக்கலாம், 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 8ன்றது 0.5க்கு மேலே 80 பைசா நம்மகிட்ட இருக்குன்னா அது ₹1 அப்படின்ற கணக்கில் கூட வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. அப்ராக்சிமேட் அப்படின்னா ஏறத்தாழ அப்படின்றாங்க. இப்போ டிவைடட் பை 31.8 அப்படின்னா 0.8ன்றப்ப அது 32 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ 1/32 இதை ஆட் பண்ணால் 73 -1/8. ஆன்சரும் அப்ராக்சிமேட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. இப்போ 1/3னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்? 0.333 அப்படின்னு வரும். முன்னாடியே தெரியும் 1/3ஓட வேல்யூ வந்து 0.333 அப்படின்னு போயிட்டே இருக்கும் அப்படின்ட்டு. இங்கேயும் 1/3 தான், ஆனால் 30ன்னு வச்சுக்கோங்க, ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ராக்சிமேட்டாக இருந்தால் போதும். அப்போ அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிச்சா பக்கமாக கிடைக்கிற நம்பர்ஸ் ஒரு 72ன்னு வருதுன்னா ஆன்சர் 73 இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அது பக்கமாக இருக்குது நம்பர்ஸில் அப்படின்னு கூட எடுத்துக்கிட்டு சூஸ் பண்ணிக்கலாம். அப்ராக்சிமேட்டாக தான் கேட்குறாங்க, அதனால் அதை நம்ம பெருசாக பார்க்க தேவையில்லை. இப்போ 1/3 இப்போ 0.333ன்னு போகுது, 73ன்னு இருக்குது. ஏன் இப்படி அந்த ஆன்சர் சொன்னால் இங்கே ஆன்சர் 73ன்னு வந்துடுச்சு. இங்கே பாயிண்டில் தான் இருக்குது. 30னா 0.3 இல்லாமல் 0.03 அப்படின்ற மாதிரி போதும். ஏன்னா டிவைடில் 10 இல்லை, இங்கே 13. 1/3க்கு 0.3னா இங்கே 0 சேர்த்தோம்னா டிவைடட் பிட்டில் இங்கே ஒரு டிஜிட் தள்ளி வரும், 0.3 அப்படின்னு வரும். இப்போ 0.3னா -0.333 அப்படின்னு போவோம். ஆன்சர் பார்த்தோம்னா ரவுண்ட் பண்ணோம்னா 72.7 மைனஸ் பண்ணோம்னா வரும். இந்த 7 இருக்கிறத நம்ம திருப்பி 73 தான் எடுத்துக்க போகிறோம். அதனால் 73 தான் ஆப்ஷன். இது வந்து நம்ம பார்த்தோன்னே எப்படி போடலாம்? பார்த்தோன்னே போகணுன்னா இதை ஆட் பண்ண ரவுண்ட் பண்ணிக்கிறோம். இங்கே 68, இது 5 ஆட் பண்ணால் 73. இது பார்த்தா 1/3 இருக்குது, அப்படின்னா 0.3 வரும். அப்போ மைனஸ் பண்ணால் 72.767 அப்படின்ற மாதிரி போவோம். அப்படின்னா அது ரவுண்ட் பண்ணால் 73 வரும் அப்படின்ற மாதிரி மைண்ட்லேயே டக்குன்ட்டு ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆகும். நம்மளுக்கு இதை ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக வரும். இதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன். இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வரலாம் என்டிபிசியில். இப்போ அடுத்த கொஷின் பார்க்கலாம். கொஷின் பார்த்தீங்களா, இதுவும் என்டிபிசியில் கேட்டுறாங்க. ஸ்டேஜ் 1ல் 2021 கேட்டுறாங்க பாருங்க. 4.6 into 13.5 plus 5.4
இன்ட்டு 13.5 அப்படின்னு கொடுத்துருக்கான். இது எப்படி சால்வ் பண்ணலாம்? போர்ட்மாஸ் ரூல் படி பார்த்தோம்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். அது ரூல்ஸ் கரெக்ட். இதை நம்மளுக்கு வந்து சிம்பிளாக எப்படி பண்ணணும்னா ஒரே நம்பரை வெவ்வேறு நம்பரோட மல்டிபிள் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு காமனாக 13.5 அப்படின்றத காமனாக வெளியே எடுத்துகிட்டு 4.6ஐயும் 5.6ஐயும் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டோம்னா இது வந்து இதுவும் சேம் தான். இப்போ இது 13.5 மல்டிபிள் பண்ணால் 13.5 × 4.6 ப்ளஸ் 13.5 × 5.6 அப்படின்னு தான் இருக்கும். இது வந்து காமனாக வெளியே எடுக்கிற மெத்தடு. இந்த மெத்தட் படி பார்த்தோம்னா இப்போ இதை ஆட் பண்ணுறோம். 5.4ம் 4.6ம் ஆட் பண்ணால் 10 ஆயிருமா? 10 கூட இப்போ 13.5னா ஆட் பண்ணுறப்ப 135 அப்படின்ற மாதிரி ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். இது சிம்பிளாக இருக்கா? நம்ம பார்க்குறப்ப கொஷினை பார்க்குறப்ப இது இப்படியெல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியணும். அந்த தெரியறதுக்கு நம்மளுக்கு வந்து ஃபெமிலியர் ஆகணும் அந்த கொஷினை. அதுக்கு வந்து இந்த மாடல்ஸ் எல்லாம் நம்ம நிறையா பார்த்துருந்தோம்னா இந்த கொஷின்ஸ் எல்லாம் ஃபெமிலியராக இருக்கும். ஃபெமிலியர் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு கொஷினை பார்த்த உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் இது ஈஸியாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு வந்து வேறு டைப்பில் சிம்பிளிஃபிகேஷன்லேயே பார்ப்போம். சிம்பிளிஃபிகேஷனில் இருக்க எல்லா டைப்ஸையும் பார்த்துட்டு நம்ம அடுத்த டாபிக் போகலாம்.